கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சென்னையோட மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். நம்ம சைட்ல இருந்து இதுல இருந்து 2 கிலோமீட்டர்ல வர போகுதுங்க. 3.5 லட்சம் ரூபாய் லாபங்க 4 மாசத்துல வாங்கி செட்டில் ஆயிட்டியான்னு தான் அர்த்தம். ஆமா. சோ ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற அண்ணா நகர்ல வாடகை காலி கிராமம் வலசரவாக்கம் போரூர்ல ஜெனியூனா எடுத்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க பப்ளிக்கு. நல்ல ஒரு அசெட் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ப்ராஜெக்ட்டை நீங்க வாங்க போறீங்க. வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சென்னையில் வந்து ஒரு வில்லாஸ் ப்ராஜெக்ட் வந்து இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ப்ளஸ் சென்னையில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வில்லா ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நம்ம கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தாலே வந்து போதும். சென்னையில் ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த இடமோ ஒரு சொந்த வீடோ வந்து அமைச்சிக்க முடியும். வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டுங்க எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் குமரேசன் சார் சீனியர் டைரக்டர் வந்து நம்மளோட வந்து இருக்காங்க. டேரெக்டாக ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாங்க. சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்க சேனலுக்கு மிக்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஓகே, சந்தோஷம் சார். ஜெனியூனா எடுத்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க பப்ளிக்கு. ஓகே, அந்த ஜெனியூனிட்டி ட்ரஸ்ட்னஸ் தான் உங்க சேனலை வந்து உங்களை ரொம்ப விரும்பி இன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தேன். ஓகே, நீங்களும் வந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய ஆதரவு ப்ளஸ் நம்ம மக்களுடைய ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் நிறையா மக்களுக்கு நல்ல ஒரு அவங்களுடைய சொந்த வீடு கனவோ ஒரு மனையை வந்து அமைச்சிருக்கிறதுக்கு நம்மளோட சேனல் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஓகே சார், சரிங்க சார். இப்போது நம்மளோட சைட்டு ப்ளஸ் சுற்றி டெவலப்மெண்ட்ஸ் நம்ம எப்பவும் போல் கேட்குற மாதிரி தான். சரி. ஸோ ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு முதலீடுக்காக இருக்கட்டும், ஒரு எத்தனை ஒரு கனவுகளில் தான் வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த இது ஒரு சரியான இடத்துல வந்து பண்ணுறோமா, ஸோ அதனுடைய வளர்ச்சிகள் வந்து எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே உங்களுடைய ஒரு சீனியர் இதில் இருக்கிறதுனால ஸோ நீங்களே வந்து மக்களுக்கு டைரெக்டாக எக்ஸ்பிளைன் மக்களோட எண்ணத்தை கரெக்டாக பிரதிபலித்து இந்த வினாவை எழுப்பியிருக்கீங்க. கண்டிப்பாக சார். மிக்க நியாயமாக ஒரு கஸ்டமர் சார்பாக கேட்ட கேள்வியாக தான் இதை நான் நினைக்கிறேன். ஓகே சார். நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண நிறுவனம் இங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 50 ஏக்கர் வந்து பிளாட்டாக போட்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். 2018 நம்ம குடுவாஞ்சேரியில் உங்களுக்கு பெருமாட்டநல்லூர் கிட்ட வந்து ஒரு சைட்டு போட்டாங்க. சரிங்க சார். 1800 ரூபாய்க்கு போட்டாங்க. ஒரு 2019 இன்னைக்கு அதோட விலை 3800 ரூபாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அடுத்த உதாரணம் என்ன சொல்லுவேன், ஒரு 10 ஏக்கர்ல இந்த காயரம்பேடு எடுத்த கன்னிவாக்கத்துல காஸ்மோ சிட்டின்னு ஒரு 200 பிளாட் லான்ச் பண்ணாங்க. சரி, ஓகே. அதுல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணோம். ஜஸ்ட் 1 இயர் 2 months பேக். ஓகே சார். இப்போ அதோட பிரைஸ் வந்து 3500 ரூபாங்க. 1000 ரூபாய் ரேட்டு கூடிருச்சு. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினவங்களுக்கு 10 லட்சம் லாபம். இதுதான் கிருஷ்ண நிறுவனத்துல இடம் வாங்குறதுல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுக்கு மூல காரணம் யாருன்னா எங்க சேர்மன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தான். எதனால அதை சொல்ல வரேன்னா, அவர் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு எங்க கொண்டு வருதோ அது பக்கத்துல ஓன லேண்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டுருவாரு. அவருக்கு தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நிறைய பேர் தெரியும். எங்க வந்து சென்னையோட மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதோட ஒரு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல லேண்ட வந்து 2006 இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2006 அவர் வந்து கொள்முதல் பண்ணல. மிச்ச கம்பெனி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்து இன்னொருத்தர் லேண்டை வாங்கி மார்க்கெட் பண்ற கம்பெனி கிடையாது நமக்கு. 2006 வாங்கி போட்ட லேண்டை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி எல்லாம் சரி பண்ணி இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி தான் இதை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே சார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லும் போது நான் முக்கியமா சொல்றேன். இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதுக்கு முந்தின வருஷம் நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான் சென்னையோட எதிர்காலம். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம் 2 வருஷமா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓபன் பண்ண போறாங்க, இந்த ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி புதிய சென்னையாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். பரவாயில்ல,
சொன்னபடியே நடந்துருச்சு. டிசம்பர் 30 ஓபன் கண்டிப்பா பண்ணிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கெல்லாம் வராது அப்படின்னு தான் ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் வந்து இருந்தாங்க. ஆமா. பட் இன்னைக்கு சடனா ஓபன் பண்ணதுனால மக்கள் இன்னும் அந்த அந்த பிரமிப்புல இருந்து ஒரு சில பேர் இன்னும் வரல. பட் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இல்ல வந்துருச்சா உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏன்னா இப்போ சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அவுட் ஆஃப் சென்னையிலேருந்து இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் அந்த இது வந்து ஓகே இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியே வந்து இருக்கு. ஏன்னா ஆசியாலேயே இது 80 ஏக்கர்ல ஆசியாவிலேயே பெரிய பஸ் டெர்மினஸை உருவெடுத்து இருக்கிறது சென்னை மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கும் மிக்க பெருமையான விஷயம். இப்போ இந்த கடந்த 25ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டம், கேரளா செல்ற எல்லா கவர்மெண்ட் பேருந்துகளும் ஆம்னி பஸ்களும் இங்கிருந்து தான் புறப்படுது. திருநெல்வேலி, கேரளா, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் இங்க இருந்து புறப்பட்டு பழகிட்டாங்க இந்த 10 வருஷமா. அதனால இப்பயும் வீணா கெட்டு போகல. வருஷம் இந்த இடத்துல பஸ் டெர்மினஸ் வந்ததுனால எப்படி கோயம்பேடை சுத்தி டெவலப்மெண்ட் வந்ததோ இங்கேயும் வருஷம் 600ல இருந்து 700 லேண்ட் மதிப்பும் கூடும். நீங்களும் புதிய சென்னை கிட்ட ஒரு உங்களோட கனவு வீட்டை நனவாக்குற மாதிரி இங்க இடம் வாங்கினீங்கன்னா நாங்களே வீடு கட்டியும் தரோம். கண்டிப்பா சார். ஆமா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ அந்த அண்ணா நகர் முகப்பேர்லாம் இப்படி ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியாது. சமீபத்திய புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அண்ணா நகர்ல வாடகையே 40,000 இருந்து 50,000 போகுதுங்க. சாலி கிராமம், வலசரவாக்கம், போரூர்ல 20,000 இருந்து 25,000 வரைக்கும் போகுது. இந்த சைட்டோட சிறப்பு தன்மை அதான். நீங்க வாடகை கொடுக்குற பணத்துல இங்க நீங்க சொந்தமா வீடே கட்டிடலாம். இடம் வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, கையில 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா போதும். அதுதான் இந்த சைட்டோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க வந்து கிருஷ்ண நிறுவனம் 50 ஏக்கரை வந்து கொள்முதல் பண்ணிருக்காங்க. 50 ஏக்கர். இந்த ப்ராஜெக்ட் பேரு மதர்லேண்ட் டவுன்ஷிப். 50 ஏக்கருங்க, 1000 பிளாட்டுங்க வரப்போகுது. இப்ப phase 1ல 225 பிளாட் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல 90% சேல் ஆயிருச்சுங்க. அது வந்து நாங்க ஜூலை கடைசியில் இதை லான்ச் பண்ணோம். அப்ப வாங்கினவங்களுக்கு ஜூலை டு ஜனவரியிலேயே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 350 ரூபா கூடி இருக்கு. நம்ம பக்கத்து ப்ராஜெக்ட் நம்மளை விட 4-5 மாசத்துல 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கூடி இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினவங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் லாபங்க 4 மாசத்துல. இது நீங்க நேர்ல வந்து பக்கத்து லேஅவுட்டுகளை செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கிறிஷ் கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இந்த லேண்டுக்கு எல்ஐசி ஹவுசிங், HDFC பேங்க், IDBI பேங்க் எல்லாம் 2200 ரூபாய் வேல்யூஷன் தராங்க. ஆமா, கைட்லைன் வேல்யூ 1400 ரூபாய். சரிங்க சார். லனத்தோட ஆக்சுவல் மார்க்கெட் மதிப்பு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 தராங்க. நாங்க 2000 ரூபாய்க்கு தான் இதை சேல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா கஸ்டமருக்கு 93% வரைக்கும் லோன் கிடைக்குது. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, ஐடி கம்பெனி, கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, பிசினஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் பண்ண சில பேங்க் டை அப் வச்சிருக்கோம். எஸ் பேங்க், டாடா பேங்க், ஸ்ரீராம், சுந்தரம் ஃபைனான்ஸ். அவங்க வந்து 75ல இருந்து 80% பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் பண்ணி தராங்க. ஸோ கையில 2 லட்சம் மட்டும் இருந்தாலும் போதும். உங்களுக்கு மாசம் ஒரு 18,000ல இருந்து 20,000 நீங்க வாடகை கட்டுற பணத்துல பேங்க் லோன் கட்டி இங்க வீடை சொந்தம் பண்ணிக்கலாம். ஏன் இந்த விஷயத்த சொந்தமாயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு சின்னதா ஒரு இது சொல்றேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நண்பர்கள்ல, என்னப்பா சென்னைக்கு போய் 10 வருஷம் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டியா, ஒரு வீடு இடமா ஒரு வீடா வாங்கிருக்கியான்னு முதல் கேள்வி. செட்டில் ஆயிட்டான்னா அர்த்தம் என்னன்னா சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டியான்னு தான் அர்த்தம். உணவு, உடை, இருப்பிடம் ரெண்டுமே மனிதனுக்கு வாழ்க்கையில முக்கியம். அது எப்படியோ நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம். ட்ரெஸ், ஃபுட்டை வந்து டெய்லி மேனேஜ் பண்ணிடுறோம். பட் வாடகை கொடுத்து சென்னையில இருக்கிற நிலைமை ஏன் இருக்குதுன்னா இங்கதான் உயர் கல்விகள் இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்குது. சாதாரணமா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 லட்சமா இருந்த சென்னையோட மக்கள் தொகை இன்னைக்கு 1.5 கோடி பேருங்க. காரணம் என்னன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சென்னைக்கு வராங்க. உயர் படிப்புக்காகவும், உயர்கல்விக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும் இங்க வராங்க. ஸோ இந்த சென்னையில இருக்கிற 1.5 கோடி பேர்ல 20% தான் சொந்த வீடு வச்சிருக்காங்க. 80% வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. அப்படி வாடகைக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கனவு வீடு கட்டி நம்ம சொந்த வீட்டுல குடியேறி நம்ம செட்டில் ஆகணும்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லணும் நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க அஃபோர்டபுளா கம்மியான விலையில தரமான சூப்பர் ஹிட்டான ப்ராஜெக்டை நீங்க வாங்க போறீங்க. ஏன் இது சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கன்னா லான்ச் பண்ண ஒரு 4 மாசத்துலயே phase 1ல 90% சேல் ஆயிடுச்சுங்க. phase 2ல வந்து ஒரு 3 ஏக்கர்ல 60 பிளாட் பண்ணோம். அதுல வந்து 75% சேல் ஆயிடுச்சு. 10 நாள்ல இங்க இருக்கிற மிச்சம் இருக்கிற 30 ஏக்கர்ல மறுபடியும் 13 ஏக்கர்ல மறுபடியும் 300 பிளாட் லான்ச் பண்ண போறாங்க. 10 நாள்ல லான்ச் வரும். அப்போ வந்து ஒரு வீடியோ போடுறோம். இப்ப என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கோ அதுதான்
ஃபேஸ் 3 ஃபேஸ் 4லயும் இருக்கும். ஓகே. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சேல் ஆயிருச்சுங்க. கொஞ்சம் பிளாட்டுங்க இருக்கு. இதுல 10% பிளாட் இருக்கு. ஓகே. ஃபேஸ் 2ல வந்து உங்களுக்கு ஒரு 25% பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்போ வந்தா கூட நீங்க பழைய ரேட்லயே வாங்கிக்கலாம். ஓகே. ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ரேட் கூடும். அது என்ன ரேட் வருதுங்கிறத நான் அப்ப சொல்றேன். சரி. ஏன்னா சுத்திலும் 2200 2800 கூட நம்ம காம்படிட்டர் ஆப்போசிட்ல 2800 ரூபாய் கூட லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்க. இன்னைக்கு டேட்ல நான் சொல்றேன். ஓகே. நீங்க அந்த ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட்ல நாங்க என்னென்ன வசதி பண்ணிக்கிறோம்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச், சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி எல்லாமும் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. உள்ள சோலார் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். 50 எலக்ட்ரிக் போஸ்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த மழைனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த இன்னும் ஒரு 15-20 நாள்ல எல்லா எலக்ட்ரிக் போஸ்ட்டும் உள்ள வந்துரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 பிளாட் பத்திரப்பதிவாகி பட்டாவும் வாங்கிட்டாங்க. சரி. இன்னும் ஒரு 20 நாள் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த பங்களா பக்கத்துல இருந்து ஓகே உங்களுக்கு வந்து வரைக்கும் இபி இருக்கு. ஓகே. சோ கனெக்ஷன் வந்து இன்னொரு 15 நாள்ல வந்துரும். ஓகே. ஓகே. அப்புறம் கம்பெனி சைடுல இருந்து ஒரு ஓவர் ஹெட் டேங்க் அந்த பக்கம் கட்ட போறோம். சரிங்க சார். அது கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனி இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே. சோ இதெல்லாம் சைட்டோட அம்யூனிட்டிஸ். கொடுக்கும். கஸ்டமர் பத்திரப்பதிவும் பண்ணி பட்டாவும் வாங்கிட்டாங்க. சூப்பர் சார். சோ இப்ப வீடு கட்டுற நிலைமையில இருக்காங்க. ஓகே. அது இல்லாம அவங்களுக்கு கிடைச்ச போனஸ் வந்து வாங்கின 4 மாசத்துலயே சதுரடிக்கு 350 ரூபாய் ரேட் கூடிருச்சு. காரணம் என்னன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான். அப்புறம் புதுசா இன்னொரு விஷயம் சொல்ற மக்களே, அது சமீபத்திய அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, போன ஜனவரியிலே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி லண்டன் நிறுவனத்தோட சேர்ந்து உருவாக்கி இருக்கு. என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையோட மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம சைட்ல இருந்து இதுல இருந்து 2 கிலோமீட்டர்ல வரப்போகுதுங்க. அது சென்னையோட பாட்டனிக்கல் கார்டன். ஊட்டியில இருக்கிற மாதிரி, பெங்களூர்ல இருக்கிற மாதிரி சென்னையோட பாட்டனிக்கல் கார்டன் 250 ஏக்கர்ல கவர்மெண்ட் வந்து MOU சைன் பண்ணியாச்சுங்க. 1.5 வருஷத்துல அது ரெடி ஆயிரும். சைட்ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ் டிரைவ் 2 கிலோமீட்டர் தான். சரி. ஓகே. அது வந்த பிறகு இந்த சைட் ஃபுல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடும் உங்களுக்கு. ஏகப்பட்ட கடைகள் வரும், மால்ஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ரெசார்ட்ஸ் உருவாகும் நிறையா. ஏன்னா எப்படி வண்டலூர் ஜூக்கு பிறகு சென்னையோட ஒன் அண்ட் ஒன்லி பாட்டனிக்கல் கார்டன் அங்கதான் வரப்போகுது. சூப்பர் சார். ஓகே. அப்புறம் வந்து நமக்கு அதான் நீங்க சொல்ற மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் இது ஒன்று இருக்கு. இந்த சைடு நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் நடுவுல தான் நம்ம சைடு 2 மிகப்பெரிய சமீபத்திய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஆன் ரோட் சைட்டுங்க. ஆன் ரோட்ல இடம் வாங்குறீங்க, 10 நிமிஷத்துல கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் போகலாம். வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் நம்ம இடம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ நம்ம சைட் வந்து எப்படி இருந்துச்சு ஃப்ளட் டைமில்? ஸோ ஃப்ளட்டுக்கான ஏதாவது பாசிபிள் இருக்கா? ஸோ அதை பற்றி நீங்கள் கிளையன்ட் சார்பாக இந்த கேள்வியை கேட்டதுக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மழை வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் டிசம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஓகே. ஞாயிறு நைட்டு ஃபுல்லாக மழை, திங்கள் ஃபுல்லாக மழை, திங்கள் நைட்டு ஃபுல்லாக மழை, தொடர்ந்து 2 நைட் ஒரு பகல் சென்னையில போன வருடம் மழை பெஞ்சது டிசம்பர்ல. ஓகே. நாங்க செவ்வாய்க்கிழமை காலையில மழை விட்ட உடனே, ஏன்னா வழியில எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இல்லாதனால திங்கட்கிழமை வர முடியல. செவ்வாய்க்கிழமை காலையில வந்து பார்க்கும்போது இங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. இங்க அக்கம் பக்கம் மாடு மேய்க்கிறவங்க, இந்த பக்கத்துல உள்ள வீடு மாஸ்க் இருக்கு, இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, இங்கெல்லாம் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் தண்ணி ஓடிட்டே இருந்தது மழையில. தண்ணி தீநகர்லயும் ஓடுச்சு, அண்ணா நகர்லயும் ஓடுச்சு, எல்லா தெருக்களையும் சென்னையில ஓடுச்சு. மழை ஃபுல்லா பெய்யும் போது, ஏன்னா கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் போது தண்ணி வந்து ரோட்ல ஓடிட்டே தான் இருந்தது. செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணிக்கு, நான் 8-9 மணிக்கு நாங்க வந்தோம். 6-7 மணிக்கெல்லாம் இதுல ஏற்கனவே புக் பண்ணவங்க வந்துட்டாங்க சார். வந்து எப்படி தண்ணி நிக்க பார்த்துட்டு அவங்க மிக்க திருப்தி அடைஞ்சாங்க. சைட்ல என்ன 1.5 நாள் மழை பெஞ்சது, மழை விட்டவனே தண்ணி சுத்தமா இல்ல, வடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சைட்டே இப்படிதான் இருக்குங்க. இப்படி இருக்கிறதுனால தண்ணி வழிஞ்சு ஓடிடுதுங்க. சென்னையில முக்கியமா மக்கள் பிராக்டிக்கலா உணர்ந்துகிட்ட விஷயம் என்னன்னா, மழை பெஞ்சுனா எத்தனை நாளைக்கு தண்ணி நிக்குதா, இல்லாட்டினா தண்ணி வடிஞ்சு ஓடிடுதா. இது 2 விஷயம் தான். தண்ணி வடிஞ்சு ஓடிட்டா நல்லது, வடிகால் வசதி இருக்கு, தண்ணி போறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற இடம்னா இந்த இடம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் மழை வந்தும் எவ்வளவோ சென்னையில வேளச்சேரி, டி நகர், ராயப்பேட்டை சஃபர் ஆனாலும் இது வந்து 1.5 நாள்ல நான் மிகுந்த இயல்பான நிலைமைக்கு வந்துருச்சு. தண்ணி ஓடுற இடத்த கூட நாங்க காட்டுறோம். இவன் சகதி கூட ஆகல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30 அடியில தண்ணி சுவையான கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கும், சுவையான நீர். சரிங்க சார். ஓகே. இப்போ நம்ம சைட் நியர்பைல நமக்கு ஸ்கூல், காலேஜ்,
ப்ளஸ் இல்லை நியர்பை கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இது எப்படி அதை பற்றி சொல்கிறேன். நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வழியில் எஸ்ஆர்எம்மோட ஒன் அண்ட் ஒன்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஓகே. அப்புறம் வேலம்மாள் வித்யாசரம் ஸ்கூல் இருக்கு. சரி. 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஓகே. செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட. ஓகே. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. எல்கேஜில இருந்து 12th படிக்கிற மாதிரி. ஓகே. அப்புறம் காலேஜஸ்ன்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அப்போலோ காலேஜ் இருக்கு. ஓகே. அப்புறம் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கிரசன்ட் காலேஜ் இருக்கு. ஓகே. எல்லாமே உங்களுக்கு பஸ்ஸஸ் வருது சைட்டு முன்னாடியே. சரிங்க. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நம்ம இங்க இருந்தே நீங்க ஸ்கூல் சைட்ல காலேஜ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அசஸ் பண்ணிக்கலாம். சரி. ஓகே சார், சூப்பர் சார். ஏன்னா சில பேரோட புலம்புகள் கேட்டிருப்போம், அப்பயே வாங்கி போட்டிருந்த கூடுவாஞ்சேரியில இப்ப கோடீஸ்வரன் அப்படின்னு. வீடு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில சொல்லுவாங்க பெரியவங்க, வீடு அமைஞ்சிருச்சுன்னா லைஃப்ல எல்லாமே அமைஞ்சிருங்க. இது வந்து பெரியவங்களோட சொல்வாக்கு. அது வந்து உண்மைக்கும் நடந்துட்டு இருக்கு. சொந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா அமையுங்க. கண்டிப்பா. ஓகே சார். ஓகே. ஏரியா வந்து எல்லாத்துக்கும் சென்டர். இதான் சென்னையோட மையப்புள்ளி. அடுத்த சென்னை இதுதான். ஆமா, நீங்க தினத்தந்தி இதுல எல்லாம் பாருங்க, இப்போ ஒரு வாரமா தினத்தந்தி வந்து அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்க, சென்னையோட மையப்புள்ளியானது கிளாம்பாக்கம். கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மையப்புள்ளினா என்ன? இந்த மையப்புள்ளியை சுத்தி தாங்க எல்லா டெவலப்மெண்ட்டும் எதிர்காலத்துல இருக்கும். ஆமா சார். ஏன்னா இப்போ பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட சென்டர் வந்து கிட்டி சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தாம்பரம்னு வந்துச்சு. ஆமா, இப்போ நமக்கு வந்து கிளாம்பாக்கமாக வந்து ஆயிடுச்சு. இதை சுற்றி தான் இதுக்கு மேலே அடுத்த சென்னையை நமக்கு உருவாகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம இப்போ இங்கே ஒரு அஃபோர்டபுளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணும்போது ஸோ இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அசட் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். தலைமுறைக்கும் வந்து நம்ம வாழ்ந்த காலம் பூரா ஓகே நம்மளோட வாரிசுகளுக்கும் நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த அசட்டை சேர்த்து வச்ச ஒரு பெருமையும் இங்கே கிடைக்குங்க. சரி. ஓகே. இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. அவசியம் குடும்பத்தோட வந்து பாருங்க. ஓகே. டிசிஷன் எடுக்கிற ஃபேமிலியில் இருக்கிற மூத்த பெரியவர்கள் டிசிஷன் எடுக்கிறவங்களோட வாங்க, நாங்கள் ஃப்ரீ கேபும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. ஓகே சார். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே. உங்களோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எஸ். நான் சாரோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக சாரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.